வணக்கம் மீனராசி நண்பர்களே. வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக குரு பகவானவே பார்ப்போங்க. குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 5வது இடத்துல தான் உச்சம் பெற்று காணப்படுறார். இது நல்லதான்னா சில விஷயத்தில் நல்லது தான். ஏன்னா குரு பகவான் 5வது இடத்துல இருந்தால் நமக்கு சர்வ பாக்கியமும் கிடைக்கும், சர்வ யோகமும் கிடைக்கும், பணம் பொருள் எல்லாமே கிடைக்கும், நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும், குழந்தைகளுக்கு நன்மையை கொடுக்கும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும், கருத்தரிக்காதவங்க கருத்தரிக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும், ஏற்கனவே கருத்தரித்தவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும், ஏற்கனவே பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு காது குத்து வைக்கிறது, மொட்டையடிக்கிறது, சடங்குகள் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு சில நல்ல காரியங்களெல்லாம் நடத்தக்கூடிய வேலையை அந்த குரு பகவான் கண்டிப்பாக செய்வாருங்க. அதனால் குரு பகவான் உங்களுக்கு 5வது இடத்துல இருந்தால் ரொம்ப சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும், நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய நடந்து மன மகிழ்ச்சிகளையும் தரும். அதே நேரத்தில் குரு 5வது இடத்துல இருக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நெகட்டிவாக நடக்கும். என்ன அப்படின்னா, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா டிசம்பர் 27க்குள்ளே வேலை பார்க்க முடியாது. ஒன்று நாமளே வெளியே வரணும்னு தோணும், வேண்டாம் இந்த இடத்துல நம்ம வேலை பார்க்க வேணாம், வேறு இடத்துக்கு போயிடுவோம் அப்படி தோணும். அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் வெளியே வந்துட்டு வேறு இடத்துல பார்த்தா வேலை கிடைக்கும், பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா சில நேரம் ஒரு சிலருக்கு நம்ம எதுவுமே நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, கம்பெனிக்காரவங்களே வேலையை காலி பண்ணி விட்ருவாங்க. அதனால் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், சரிங்களா? ப்ரைவேட் வேலைன்னா எச்சரிக்கையாக இருக்கணும், கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் கூட எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா அது தேவையில்லாமல் திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு விட்ருவாங்க, இல்லைன்னா அந்த பதவி இறக்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, டீப்ரமோஷன், அந்த மாதிரி ஏதாவது பண்ணாலும் பண்ணி விட்ருவாங்க. அதனால் வேலை பார்க்குறவங்க பொதுவாக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ தினக்கூலி செய்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் வேலை 4 நாளைக்கு இருக்கும், கொஞ்சம் 4 நாள் வேலை இருக்காது. அந்த மாதிரி தான் ஒரு டிசம்பர் 27 வரைக்கும் இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சொந்த தொழில் கொஞ்சம் சுணக்கமாகும் டிசம்பர் 27 வரைக்கும். அந்த டிசம்பர் 27 வந்தால் அதுக்கப்புறம் அந்த தொழில் ஸ்தானம் உங்களுக்கு சரியாக வந்துடும். இதை தான் அந்த குரு செய்வார், வேற ஒன்றும் செய்ய மாட்டார், சரிங்களா? சரி, அடுத்து இப்போ உங்களுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. சரி, 7.5 சனி விரயச்சனியாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ விரயச்சனின்னா என்ன? விரயச்சனின்னா காசு பணம் தேவையில்லாமல் செலவாகும், கறக்கிறது காப்படி உதைக்கிறது முக்காப்படிங்கிற மாதிரி வரவு கம்மியாக இருக்கும், செலவுகளை கொஞ்சம் அதிகமாக்கி விட்டுரும். ஒரு சில பேருக்கு வீட்டில் மருத்துவ செலவுகளை உருவாக்கி விடும், அல்லது ஏதேனும் ஒரு வகையில் செலவாக்கி விடும். அதே மாதிரி இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழிலில் விருத்தி ஏற்படுறது சிரமம். உதாரணம், பெரிய பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுருக்கிறது, மில்லு மாதிரி வச்சுருக்கிறது, அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் சார்ந்த வச்சுருக்கோம்ல, வண்டி வாகனம் நமக்காக வச்சுருக்கோமோ தொழிலுக்காக வச்சுருந்தா கூட அந்த வண்டி வாகனங்களால் பெரிய பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா அந்த வண்டிகள் தொழில் இல்லாமல் ட்ரிப்பு கிடைக்காம சும்மாவே நின்றுக்கிட்டு இருக்கும். அதனால நமக்கு ஒரு சிலரெல்லாம் அதை வண்டியை வச்சே தொழில் பண்ணுவாங்க, அதை வச்சு தானே நம்மளால் டீவ் கட்ட முடியும். அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி வண்டி ஓடுறது, எப்படி நம்ம சம்பாதிக்கிறது, எப்படி டீவ் கட்டுறது? அப்போ கட்டுறதுக்கு சிரமமாக தானே இருக்கும். அதனால் வாகன சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அவ்வளோ வருமானம் வராது, வாகனங்கள் சும்மா நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி வந்துடும். அதே மாதிரி வாகனங்களுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும், அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும், பழுதாகிக்கிட்டே இருக்கும். அது சொந்த பயன்பாட்டுக்கு கார் வச்சுருந்தா கூட அப்படி தான், முன்னெல்லாம் இல்லாமல் இப்போ அடிக்கடி அந்த மாதிரி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். அதனால் ரொம்ப பழையசாக இருந்துச்சுன்னா வேறவங்கிட்ட கொடுத்துட்டு புது வண்டி கூட வாங்கிக்கோங்க, வேறு வழி இல்லை. அந்த வண்டி வாங்குறது சொந்த பயன்பாட்டுக்குன்னா வாங்கிக்கோங்க, தயவுசெய்து தொழிலுக்குன்னா வாங்காதீங்க. 7.5 சனி நடக்கிற காலத்தில் தொழிலுக்கு ஆகாது வண்டி வாகனங்கள். நீங்கள் வண்டி வாகனம் சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து டிரைவர், கண்டக்டர், மெக்கானிக் அந்த மாதிரி ஏதாவது வேறு வேலையாக மாற்றிக்கங்க, சரிங்களா? வேலைக்கு போயிருங்க. சொந்த தொழில் செய்கிறதா இருந்தால், வண்டி தொழில் செய்கிறதா இருந்தால், சொந்தமாக செய்கிறதா இருந்தால் வேண்டாம், வேலைக்கு போகிறதா இருந்தால் போய்க்கிங்க. அப்படி போனீங்கன்னா அந்த வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது, சரிங்களா? சரி, அடுத்து 12ல் ராகு இருக்கிறது. ஒரு சிலருக்கு சரியாக தூக்கம் வராது, ஏதோ ஒரு வகையில் அலைச்சல் திருச்சல் நிறையா இருக்கும், ரொம்ப தூரத்துக்கு கூட போகலாம். இப்போ ஏன்னா 12வது இடத்துல ராகு சனியெல்லாம் இருந்தாலே ஒரு சிலர் ஊர் விட்டு ஊர் போகலாம், நாடு விட்டு நாடு போகலாம், அந்த அமைப்பெல்லாம் இப்போ இருக்குது. வேறு ஊருக்கோ நாட்டுக்கோ நம்ம தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ எதுக்கோ வரனாலும் போகலாம். போனால் நமக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் 9வது இடத்துல செவ்வாய் வலிமை பெற்று காணப்படுது. 9வது இடத்துல செவ்வாய் வலிமையோடு இருந்தாலும் நம்ம செய்கிற தொழில் கொஞ்சம் சுணக்கம் இருக்கும்.
அதே மாதிரி வேலையில் வந்து ஒரு சிலருக்கு இழப்பீடுகள் ஏற்படும், அப்படி தான் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பூர்வீக சொத்துக்கள் வேணா கிடைக்கும். தந்தை வழி உறவு முறையில் நன்மைகள் கிடைக்கும். ஆனால் தந்தை வழி உறவுக்காரவங்கனால கோபதாபங்கள் வந்து அதிகமாக ஏற்படும், அல்லது அவங்களோட கொஞ்சம் மனஸ்தாபம் சண்டை சச்சரவுகள் வரதுக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கொஞ்சம் இருக்குது. சில நேரத்தில் அப்பாவுடைய பகைகள் ஏற்படலாம், அல்லது அப்பானால் வருத்தங்கள் ஏற்படலாம், அல்லது அப்பாவுக்கு உடல்நலக்குறை கூட ஏற்படுறதுக்குடைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த காய்ச்சல் சளி இருமல் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏற்படுறதுக்குடைய ஒரு அமைப்புகள் கூட இப்போ இருக்குது. அதுக்கப்புறமா 6வது இடத்துல தான் கேது இருக்குது. பொதுவாக 6வது இடத்துல வந்து கேது வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா 6வது இடத்துல கேது இருந்தாலே அந்த கணவன் மனைவி உறவுங்கிறது வந்து கரெக்டாக வராது. ஏதோ ஒரு விதத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்குடைய ஒரு அமைப்பு உங்கள் மீன ராசிக்கு வந்து கொஞ்சம் இருக்குது. அல்லது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரலைன்னா கண்டிப்பாக உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது ஒரு நோய் நொடிகள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு சாத்தியக்கூறுகளும் இப்போ இருக்கதா செய்யுது. புதன் வேற உங்களுக்கு 4ஆம் அதிபதி. 4ஆம் அதிபதி 8ல் இருந்தாலே ஒரு சிலர் வீடு மாறி போகிறது, ஊர் மாறி போகிறதெல்லாம் இப்போ நடக்கும். ஸோ வீடு மாறி போகணுன்னாலும் போகலாம், ஊர் மாறி போகணுன்னாலும் போகலாம். ஏதாவது ஒரு சொத்து பத்துக்களை வாங்கிறது, விற்கிறது, சொத்து பத்துக்களை பராமரிக்கிறது, அதில் வந்து செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சில நேரங்களில் தாயாருக்கோ கணவன் மனைவிக்கோ உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைன்னா அவங்களோட அந்த சண்டை சத்தம் கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படுறதுக்குடைய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி புதன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலே ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு இந்த சுளுக்கு பிடிப்பெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வர்றதுக்குடைய வாய்ப்புகளும் இருக்குது. உங்களுக்கு ஒரு வரலனாலும் உங்களுடைய கணவன் மனைவிக்கு அந்த மாதிரி சுளுக்கு பிடிப்பெல்லாம் வர்றதுக்குடைய ஒரு அமைப்பு வந்து இப்போ இருக்குது. கல்வி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த கல்வி கரெக்டாக போகாது. படிப்பில் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து தடங்கள் ஏற்படணும்னு இருக்கும். அது வந்து இன்னொரு 10-20 நாளைக்கு தான் இருக்கும். 20 நாள் கூட இல்லை, டிசம்பர் 6 வரைக்கும் இருக்கும் கல்வியில் தடங்கள். அதுக்கப்புறம் அந்த தடங்கள் இருக்காது. அதே போல் இப்போது அந்த புதன் சுக்கிரன் அப்படிங்கிறது சேர்ந்துருக்கும். அதனாலேயே கணவன் மனைவி உறவுக்குள்ளே சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு, ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, சிலரால் வாய் பேச முடியாமல் இருக்கிறது, அந்த மாதிரியான பலன்களையும் அந்த சுக்கிரனும் கொடுக்கும். அதே மாதிரி வீடுனால, வாகனத்தினால, திருமணத்தினால பிரச்சனைன்னு இருக்கும். திருமணத்தினால பிரச்சனைனா என்னது? திருமணம் நடக்கலைன்னா நடக்க மாட்டேங்குதேன்னு கவலைப்படுவோம். திருமணம் நடந்துருந்துச்சுன்னா ஏன்டா நமக்கு திருமணம் நடந்துச்சு, திருமணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை வருத்தம் ஏற்படுறதுக்குடைய வாய்ப்பு சிலருக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு வீடுனால பிரச்சனை இருக்கும். வீடு மாற்றலாமா, வாங்கலாமா, கட்டலாமாங்கிற மாதிரி இருக்கும். தயவு செய்து நவம்பர் 27 வரைக்கும் வீடு வாங்குறதோ, கட்டுறதோ, வீடு திருத்துறதோ, இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட வேலை எதுவுமே பார்க்காதீங்க. வீடு மாறி போகிறதா இருந்தால் கூட போகாதீங்க. புது வீடு கட்டி இருந்தால் கூட குடி போகாதீங்க. நவம்பர் 27க்கு அப்புறமா வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தை செய்ய நல்லாயிருக்கும். வாகனத்தினால தொந்தரவுன்னு இருக்குது. அதனால் வண்டியில் போகிறபோது ரொம்ப கவனமாக போகணும். இல்லைன்னா வண்டி வாகனத்தினால நம்ம கீழே விழுகிறதுக்கான அமைப்பு இருக்கும், நம்மளோ நம்ம வீட்டில் இருக்கவங்களோ. அதேமாதிரி வண்டி வாங்குறதும் கொடுக்குறதும் இந்த டைமில் செய்யக்கூடாது. வண்டி வாங்கினாலும் கொடுத்தாலும் அதில் பணப்பிரச்சனை வந்துடும். அந்த டீலிங் வந்து நல்லா அமையாது. அப்படி ஏதாவது வண்டி வாகனங்களை கொடுக்கணும் வாங்கணுன்னாலும் நீங்கள் நவம்பர் 27க்கு அப்புறமா தான் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு அதில் நல்ல பலன்கள் வந்து கொடுக்கும். ஆக மீனராசிக்கு சில விஷயங்கள் வந்து தொந்தரவில் தான் இருக்குது, ஆனால் பல விஷயங்கள் நல்லதாகவும் இருக்குது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னா 2 தான். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும், அதில் விரைய வரணுன்னு இருக்குது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுன்னு இருக்குது, சண்டை சச்சரவுன்னு இருக்குது, அதில் விட்டு கொடுத்து போங்க, பொறுமையாக போங்க. அதுக்கப்புறம் வேலை மாற்றம், அந்த மாதிரி வேலை இழப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது, அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. இதை மட்டும் செஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் சிரமங்கள் அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் இருக்காது. வாழ்த்துக்கள் நண்பர்களே.